இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு, தகுதி தேர்வு, டிஆர்பி இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் இதை படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது இப்போ தமிழில் அரசு நிர்வாகம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 201 முதல் 300 வரை கொஸ்டின் போட்டிருக்கேன். 100லேருந்து 100 வரைக்கும் ஏற்கனவே 200 வரைக்கும் போட்டுட்டு கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறுதிக்கூற்று காரணம். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குவது மழை. மழை பொய்த்துவிட்டால் நீர்நிலைகளும் வற்றிவிடும். உதாரணம், காரணம் இரண்டும் சரி. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யார் கூறியது? ஔவையார். பணத்தை பயன்படுத்தாமல் இருப்பது டேஷ் ஆகும். மடமை. பூங்குளம் என்னும் ஊரில் டேஷ் என்று வணிகர் இருந்தார். அருளப்பர் ஒவ்வொரு பிள்ளைகளிடமும் எவ்வளவு பணம் கொடுத்தார்? 50,000. பலவன் தனது தந்தை அருளப்பன் கொடுத்த பணத்தை வைத்து என்ன தொழில் செய்தார்? பலவன் தனது தந்தை அருளப்பன் கொடுத்த பணத்தை வைத்து என்ன தொழில் செய்தான்? உழவு தொழில். கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து தந்தையிடம் ஒப்படைக்க நினைத்தவர் யார்? எழிலன். அமுதா தன் தந்தை அருளப்பன் கொடுத்த பணத்தை வைத்து என்ன தொழில் செய்தான்? கால்நடை வளர்ப்பு. பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று. அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் என்று கூறியவர் அருளப்பன். வங்கி பாதுகாப்பு பெட்டகம். அருளப்பன் 50,000. வளவன் உழவு தொழில். அமுதா கால்நடை வளர்ப்பு. உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக. பாரதியார், எட்டயபுரம், தேசிய விநாயகம், நாஞ்சில் நாடு, சீதகாதி, காயல்பட்டணம், சீவலப்பேரி, முக்கூடல், காயல்பட்டணம், சீதகாதி, காயல்பட்டணம். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரனார். குற்றால குறவஞ்சியின் ஆசிரியர் திரிகுடராசப்ப கவிராயர். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் டி.கே. சிதம்பரனார். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. நெசவு மக்கள் டேஷ் மக்களின் டேஷ் காக்கிறது, மானம் காக்கிறது. தறித்தொழில் டேஷ் நேர்த்தி அதிகம் கொண்டது, இயந்திர நேர்த்தி. ஒச்சம்மா பாவு பிணைத்தல். நெசவு தொழில் வண்ண உடைகள். தறித்தொழில் வெளிச்சம், இயந்திர நேர்த்தி பகல் வெளிச்சம். கன்னிவாடி சிங்காராயன், ஸ்ரீரங்கராயன், சிவகுமார் எந்த ஊரைச் சேர்ந்தவர்? திருப்பூர். உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. கலை, கல்வி, செய்யுள், உரைநடை, துணைப்பாடம். மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். மாசற.
இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது, தூற்றும்படி நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடு எடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். என்று டேஷ் உரைக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது என்றுரைக்கும். பொறுத்துக. கழனி வயல் நிகர் கதிரவன் பருதி. கழனி வயல் நிகர் மேகம் பருதி கதிரவன் முகில் சமம். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை. விலையில்லாத வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எவன் ஒருவன். கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. கலனல்லால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கலன் கூட்டல் அல்லால். என் நண்பர் பெரும் புலவராக இருந்தபோதும் டேஷ் இன்றி வாழ்ந்தார், அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். கோயில் அப்பா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் என்றாலும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பகைவன் என்றாலும். பொருத்தமான விடையை சிறுபஞ்ச மூலம், சங்க இலக்கியம், குடும்ப விளக்கு, அற இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், குறுந்தொகை, தற்கால இலக்கியம். மாறுபட்ட குழுவினை கண்டறிக. கலைக்கூடம், திரையரங்கம், ஆடுகளம், அருங்காட்சியம். இன் கூட கிரு அம்பு. கீழ்காண்பவற்றில் உணர்ச்சி தொடர் எது? என்னென்ன? நீங்கள் சொல்வதை நம்பவே முடியவில்லை. சரியான கூற்றினை தேர்வு செய்யுக. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். மூன்றும் தவறு. மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி சங்க இலக்கியத்தில் சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை கூட்டல் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது ஐயவினா. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது ஐயவினா. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திறனை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது எது? கல்வி.
இடைக்காடரனிடம் பாடலை இழந்தவர், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் மன்னன் இறைவன். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம், ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார். சீருடை. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனமாற பாராட்டியவர் பெரியார். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலம் அறிதல். கல்வியில்லாத நாடு டேஷ் வீடு, விளக்கில்லாத வீடு. உரைநடை. பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வு அடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பது சேர்த்து எழுத கிடைப்பது இவையெல்லாம். அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை. இன்றைய கல்வி நுழைவதற்கு கருவியாக செயல்பட்டு வருகிறது தொழிலில். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஷ் கொழு கொம்பு போன்றது அறிவியல். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையானது டேஷ் இன்பம் ஆகும், காவிய இன்பம். இயற்கை ஓவியம். இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிமாணம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் கவிதைகள் குறிப்பிடத்தக்கவை அனைத்தும். பாண்டியன் பரிசு, இரண்ட வீடு, அழகின் சிறப்பு. பாரதியார் இயற்றிய எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? பிசிராந்தையார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பொறுத்துக சொல். மாக்கடல் உரிச்சொல் தொடர். ஆக்கல் தொழிற்பெயர். வில்வாள். மாக்கடல் உரிச்சொல் தொடர். ஆக்கல் தொழிற்பெயர். வில்வாள் உம்மைத்தொகை. மலர்க்கை ஓமைத்தொகை. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. பொறுத்துக. வையம் உலகம். பார்க்கடல் பெரிய கடல். இயற்றுக செய்க. மின்னாள் ஒளிரமாட்டாள். தவிர்க்க ஓனா. இலக்கண குறிப்பு. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது என்று கூறியவர் பாரதிதாசன். சிறுபஞ்ச மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் காரியாசன். பொறுத்துக. மூவாது முதுமை அடையாமல் நாறுவ முனைப்ப தாவா கெடாதிருத்தல் நன்மை தீமை. பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறியார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தவா விதையாவை நாறுவ வைத்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இப்பாடலின் ஆசிரியர் காரியாசன். பொறுத்துக. சொல். நீதி வெண்பா அறிவு. நீதி வெண்பா செங்கு தம்பி பாவலர் செய்கு தப்பி பாவலர். சதம் 100 தேன் வண்டு நூல் அறிவு. திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை திருவிளையாடற் புராணத்தில் எத்தனை காண்டங்கள் உள்ளன? 3. பொறுத்துக. நுவன்ற சொல்லிய எண்ணா அசைச்சொல் முனிவு சினம் தார் மாலை. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் ஆவார். சாவித்ரிபாய் பூலே. மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளின் மகள் யார்? நீலாம்பிகை மகள். பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மாலாலாதுவின் வயது 12. பொறுத்துக. தமிழ்நாட்டில் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. சமூக தன்னார்வலர் பண்டித ராமாபாய். தேவதாசி ஒழிப்பு திட்டம் மூவலூர் ராமாமிர்தம். பெண் கல்வி மாலாலா. பெண் முன்னேற்றத்துக்கு தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். ஆகவே அதனை தடுக்க 1929ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் பெயர் சாரதா சட்டம். ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றி அமையாததாகவும் உலக நாகரீக வளர்ச்சிக்கும் பொருளின் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர் மு. க. ஜெகநாதர். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த பின்புதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. கீதாஞ்சலி. பொறுத்துக. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி. திருவள்ளுவர் திருக்குறள். ராகுல் சாங்கிருத்யாயன் திட்டம். வால்காவிலிருந்து கங்கை வரை. நூல்கள். மொழிபெயர்ப்பு. உறுதிக்கூற்று காரணம். உறுதிக்கூற்று சரி, காரணம் சரியன்று. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி. உறுதிக்கூற்று காரணம் இரண்டும் சரி.